இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட பிரச்சனையே. மழை பெஞ்சிட்டா கீழேயும் போக முடியாது, வரவும் முடியாது. சரியான ரோடு வசதி இல்லை. ரோடு சரியில்லைன்னா என்ன யாருக்கிட்ட சொல்கிறதுனே தெரியல. யாருக்கிட்ட சொன்னாலும் எதுவும் கண்டுக்கவும் மாட்டேன்றாங்க, எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் பசங்க ஸ்கூலுக்கு போக முடியல, வர முடியல. நாங்கள் பஸ்ஸு ஃபெசிலிட்டியெல்லாம் கேட்கல, ரோடாச்சும் நல்லா போட்டு விட்டா எங்களுக்கு போக வரது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. ஏதாச்சும் இப்போ மழை காலத்தில் ஏதாச்சும் போய் ஒன்று வாங்கணுன்னா கூட ரொம்ப கஷ்டம். மழை காலத்தில் விடுங்க, நீங்கள் சும்மா போய் வாங்கணுன்னாலே ரொம்ப கஷ்டம். தனியாக போக முடியாது, காட்டுக்குள்ளே தான் இருக்கும் அந்த ஊரே. ஆறு வேறு இருக்கும். அந்த மழை பெஞ்சிச்சுன்னா அந்த ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி போகும். அந்த தண்ணி ஃபுல்லாக கம்மியானால் தான் அதுக்கப்புறம் வர முடியும். ஆனால் வரவே முடியாது, ரொம்ப கஷ்டம். இதோட நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க. அப்போ தான் பழைய ஆட்சி விட்டுடுறாங்க. எங்ககிட்ட இருந்து நிறைய காசு தான் வாங்கி சாப்பிட்றாங்க. நாங்களே எவ்வளோ பார்க்காத இடம் இல்லை, கொடுத்து பார்க்குறோம். ஆனால் எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. காசை வாங்கி சாப்பிட்றாங்க நிறையா. போதுமான வசதியே எதுவுமே இல்லை எங்கள் ஊரில். ஹாஸ்பிட்டல் இல்லை, ஸ்கூல் இல்லை, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் போகணுன்னா கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாமே ரோடு வசதி இருந்தாச்சும் ஏதாச்சும் பண்ணிடலாம். இந்த ரோடு வசதி கூட பண்ணி தர மாட்டேன்றாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் வந்து கேட்குறாங்க, நீங்கள் இது பண்ணணும் அது பண்ணணும். ஆனால் எங்களுக்கு தேவையானது எதுவுமே பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்க. முடிஞ்சால் வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. சம்மாச்சும் ஒரு 4 பேருக்கு தெரியும், கொஞ்சம் உதவி பண்ணுவாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.